வணக்கம். இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு அண்ணாமலை போயிருந்தாரு. அண்ணாமலை நீதிமன்றத்துக்கு ஏன் போனார்னா, ஏற்கனவே டிஆர் பாலுவை பற்றி பேசி அவர் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடுத்திருந்தார். அதுக்கு சம்பந்தமாக போயிருந்தார். நீதிமன்றத்திலே டிஆர் பாலுவை வச்சு நான் கேள்வி கேட்பேன்னு சொல்லிட்டு போயிருந்தார். நீதிமன்றத்துக்கு போயிட்டு அவர் வெளியே வரும்போது செய்தியாளர்கள் அவரை மடக்கிட்டாங்க. மடக்கி செய்தியாளர்கள் பல கேள்விகள் கேட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கார். கூட்டணி ஆட்சி இல்லை, அதிமுக தனிப்பெரும்பான்மையில் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தனிப்பெரும்பான்மையில் வெற்றி பெறும்போது அதிமுக மட்டும்தான் ஆட்சியில் உட்காந்துருக்கும், ஆட்சி அமைச்சரவை எல்லாமே அதிமுக தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறார். இதில் அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினாங்கன்னா அண்ணாமலைக்கு தெரியாது. ஆனால் அமித்ஷா கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை அவர் என்ன சொல்லியிருக்காரு, கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இவர் இந்த கூட்டணி ஆட்சிக்கு எங்களுடன் கூட்டணியில் இருக்கிற கட்சியோட ஆட்சி அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி திருச்சி பேசிகிட்டே இருக்கிறார். இதுக்கு பாஜக சார்பாக யாருமே பெருசாக பேசவே இல்லை. ஏன்னா நயினா நாகேந்திரன் மாநில தலைவராக இப்போ இருக்கிறாரு. அவர் தான் பேசணும், அவர் தான் பதில் சொல்லணும். அவர் பாஜக மேல் இடத்துக்கிட்ட கருத்து கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா பேசணும். ஆனால் ஏற்கனவே அமித்ஷாஜி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவன் நயினா நாகேந்திரனும் அமைதியாக இருக்கிறார். ஆனால் இந்த கேள்வியை இவர்கிட்ட அண்ணாமலைகிட்ட கேட்டால் அண்ணாமலை அதிரடியான ஒரு பதிலை சொல்லி விட்டார். சரி, இதுக்கு முன்னாடி டிடிவி தினகரன் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தார், தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி கட்சி அப்படின்னா அவங்க அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. அந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறவங்க, தேசிய ஜனநாயக கட்சியோட கூட்டணி வைக்கிறவங்க கூட்டணி ஆட்சி தான் அமைப்பாங்க. இப்போ மத்தியில் பார்த்திங்கன்னா 2014 2019 எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பாஜக தனி பெரும்பான்மையில் ஆட்சி அமைச்சாங்க. இருந்தாலும் அவங்களால முடியும், அமைச்சரவை ஃபுல்லாகவே அவங்க எடுத்துக்க முடியும். ஆனால் ஷேர் பண்ணாங்க. கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அமைச்சரவையில் இடம் கொடுத்தாங்க. அந்த தான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுல அதுதான் ஒரு மிக முக்கியமான கொள்கை. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் வெற்றி பெற்ற பிறகு பிரதமர் யார் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் தான் அவங்க தேர்வு பண்ணாங்க. அதே போல் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் தான் இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு. அது இல்லாமல் கூட்டணி ஆட்சி 2வது தேர்தல் முடிஞ்ச பிறகு யார் முதலமைச்சர் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துவோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். அது ஒரு வேளை அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கலாம், எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி அதுக்கப்புறம் தான் அதை தெரிவிப்பாங்க. தேர்தல் முடிஞ்சு வெற்றி பெற்ற பிறகு அதுக்கப்புறமா கூட்டணி கட்சிகளோட கலந்து ஆலோசனை பண்ணி இது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கலாமா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அப்படி பேசுகிறது தான் அந்த கட்சியோட கொள்கையே. ஆனால் இது எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கல. என்னடா இது, இப்படியெல்லாம் பண்ணி கடைசி நேரத்தில் இவ்வளோ பிரச்சாரம் பண்ணி இவ்வளவு செலவு பண்ணி எல்லாம் பண்ணிட்ட பிறகு கடைசி நேரத்தில் நம்மளை முதலமைச்சர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்கும் இவர் ஆப்படிச்சிருக்காருல, அது மாதிரி அமைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு பயத்தில் அவர் திரும்பவும் கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கார். இதுக்கு பதிலடி டிடிவி தினகரன் சொல்லியிருந்தார். அவர் இல்லை இதெல்லாம் ப்ரொசீஜர், இதுதான் 2027 கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா போல ஒரு ஆளுமை மிக்க தலைமை அதிமுகவில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தலைமை இல்லாத போது கூட்டணி ஆட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் இருக்கணும். இல்லை அப்படின்னா கூட்டணி கட்சியில் வேலை செய்கிறது வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார். அவர் பேசி இந்த பதில் சொல்லும்போது தான், இல்லைங்க இது எப்படி, அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது, இது எப்படி நான் அமித்ஷாஜியும் நானும் பேசியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி இப்போ ஒரு 2-3 நாளாக பேச ஆரம்பித்தார். உண்மையிலே இன்றைக்கி செய்தியாளர்கிட்ட அண்ணாமலை என்ன பேசினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் இப்போ கட்சியில் எந்த பொறுப்புமே இல்லை, இன்னும் பொறுப்பு கொடுக்கல. ஆனால் அவர் ஒரு தொண்டனாக இருக்கிறாரு, பாஜகவில் ஒரு தொண்டனாக இருக்கிறாரு. அவர் பேசணும் அப்படின்னம்னா மாநில தலைவர்கிட்ட அனுமதி வாங்கணும். மாநில தலைவர்கிட்ட அனுமதி வாங்கி தான் பேசணும். இல்லை பாஜக மேலிடத்திட்ட அனுமதி வாங்கணும். கண்டிப்பாக இது பாஜக மாநில தலைமை சொல்லியிருக்கலாம், அண்ணாமலைகிட்ட இப்படி செய்தியாளர் கேட்டாங்கன்னா நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை பாஜக மேலிடம் கூட அனுமதிக்கு அண்ணாமலைக்கு உத்தரவு கொடுத்துருக்கலாம், நீ பேசு ராஜா, நீ பாட்டுக்கு பேசி விளையாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி சொன்னதுனால தான் இவ்வளோ ஆவேசப்பட்டு அவர் பேசியிருக்கிறார். என்ன காரணம்னா, இவங்க 2 பேருமே அமித்ஷாஜியும் எடப்பாடியும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தையப்போ அண்ணாமலை இல்லை. என்ன பேசுனாங்க, ஏது பேசுனாங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெளிவாக தெரியும். பெரிய பத்திரிகைகளுக்கு எல்லாத்துக்குமே அமித்ஷா பேட்டி கொடுக்கும்போது அவர் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருந்தார். கூட்டணி ஆட்சி முதலமைச்சர் தேர்தலுக்கு பின்னாடி தான் தேர்வு பண்ணப்படுவாங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்லியிருந்தார். அப்படி சொல்லியிருக்கும்போது திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசுகிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. நான் பாஜகவோட ஒரு தொண்டன், எங்களுடைய தலைவர் அமித்ஷா அவர் தான் எங்கள் பாஸ், அந்த பாஸ் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் கேட்க முடியும், அதை தான் நான் வெளிப்படுத்தவும் முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னு இவர் சொல்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஒருவேளை நான் இது ஒரு தொண்டனாக என்னால் ஏற்றுக்க முடியல,
ஒரு தலைவனாக இருந்தாலும் வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது. எங்கள் தலைவர் என்ன சொன்னாரோ அந்த கருத்துல தான் நான் ஏற்றுக்க முடியும். அது சம்மந்தமாக தான் அது தொடர்பாக தான் என்னால் பேச முடியும். என்னைய பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைவர்கள் மிக முக்கியம். அவங்க சொல்கிற கருத்துகளும் எனக்கு மிக முக்கியம் அப்படிங்கிறத சொன்னார். இதில் வந்து கூட்டணி ஆட்சியை உடைக்கிறதுக்கான முயற்சியை பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலாம். இது வந்து எனக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. எனக்கு வந்து அமித்ஷாஜி என்ன சொல்லியிருக்கிறாரு, அவருடைய கருத்து என்ன, அது தொடர்பாக ஒரு தொண்டனாக நான் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன், அதுதான் நான் வெளிப்படுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இல்லை உங்களுக்கு வந்து அண்ணாமலை வந்து கூட்டணியை உடைக்க பார்க்குறாரு, அவருக்கு வந்து இப்படி கருத்து சொல்கிறாரு, இது தப்பு இல்லையா? அதிமுக பாஜக கூட்டணி இப்போ தான் ஒழுங்காக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துக்கு பாஜக நிர்வாகிகள்லாம் போய் கொடி தூக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திடீர்னு அண்ணாமலை வந்து இப்படி பேசுகிறது சரியில்லை, இவர் ஒரு ஸ்டெண்டு அடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பாஜகவில் சிலர் பேசலாம். தலைமைக்கு கூட தகவல் சொல்லலாம். எதை பற்றியுமே எனக்கு கவலையே கிடையாது. என்ன சொன்னார் அமித்ஷாஜி, என்ன சொன்னார், அது வந்து எல்லா பாஜகவில் இருக்கிற எல்லா நிர்வாகிகளுக்கும் தெரியும்ல. அவங்க ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் அவர் அண்ணாமலையும் முன்வைக்கிறார். இதே அமித்ஷா பேசலை அப்படின்னா இதில் வந்து அண்ணாமலை இப்படி பேசுகிறாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாற்று கருத்து அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்க என்ன செய்யணும்? அமித்ஷாட்ட பேசட்டும். எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அமித்ஷா வந்து கருத்தை வந்து அவர் மாற்றிக்கிறாரு, இல்லை கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது, அதிமுக ஆட்சி தான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுக்கட்டும். அவர் எடுத்துட்டாரு அப்படின்னா நான் வந்து அவருடைய நிலைப்பாட்டை ஆதரிக்கிறேன். அதே சமயத்தில் அவர் நிலைப்பாட்டை நானும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ஒன்றும் இது கிடையாது. ஏற்கனவே பல தடவை வந்து அவர் வந்து சொல்லிய விஷயத்த எடப்பாடி பழனிசாமி மறுக்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறதான் அண்ணாமலையோட உள்ளர்த்தமாக இருக்குது. அந்த பேச்சில் இருக்கிற உள்ளர்த்தம் அதுதான். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, இப்போ பாமக கூட்டணிக்குள்ளே வரணும், அவங்க கூட்டணி ஆட்சி அதுக்கு நான் ஒத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. தேமுதிக வரணும், புதிய தமிழகம் கட்சி எல்லாமே வந்து திரும்பவும் பாஜக கூட்டணிக்குள்ளே வரணும் அப்படின்னம்னா அவங்க சொல்கிறது எல்லாமே இது மட்டும்தான் சொல்கிறாங்க. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட முறையில் அவரால் ஜெயிக்க முடியுமா? நாடாளுமன்ற தேர்தலில் 20% வாக்குகள் தான் அவரால் பெற முடிஞ்சது. தனிப்பட்ட முறையில் அவர் கூட பெருசாக ஒன்றும் இல்லை. அப்பையும் தேமுதிக இருந்தது. தேமுதிக இருந்தனால தான் இந்த 20% ஓட்டுகளுமே அவரால் வாங்க முடிஞ்சுது. இல்லை அப்படின்னா அதுவும் வாங்கியிருக்க முடியாது. ஏன்னா அப்போ வந்து விஜயகாந்த் இறந்த சமயம், அது இல்லாமல் பார்த்திங்கன்னா விஜயகாந்துக்காக ஓட்டு போட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி சொன்னால் எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக அதிமுக மிகப்பெரிய அளவில் ஒரு சப்போர்ட்டெல்லாம் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாமல் ராஜ்யசபா சீட்டை பொறுத்த வரைக்கும் பிரேமலதாவுக்கு சூப்பை கொடுத்துட்டாரு. அதில் வேறு அவங்க கோபமாக இருக்காங்க. இப்போ கூட்டணி ஆட்சி இல்லைன்னா எதுக்கு வேஸ்ட்டாக வந்து கூட்டணி ஆட்சி தொடர்பாக நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசிக்கிட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்கிறாங்க. இப்போ லண்டன் போயிட்டாங்க. லண்டனில் வந்து விஜய் தரப்பில் ஒரு நிர்வாகி அங்கேருந்து பேச்சுவார்த்தை பிரேமலதா கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஆனால் கூட்டணி ஆட்சிக்கு விஜய் ஓகே, இங்கே வந்து பாஜகவும் ஓகே, எடப்பாடி பழனிசாமி மட்டும் ஓகே இல்லை அப்படின்னா இவர் பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து ஏற்றுக்குவாங்க? இப்போ திமுக இருக்குது, அவங்க கட்சி கூட்டணிக்குள்ளே வந்து கரெக்டாக இருக்கிறாங்க, அவங்க கட்சியை உடைக்க முடியாது. அவங்க கூட்டணி ஆட்சியா இல்லையாங்கிறது வந்து தேர்தல் முடிவுக்கு அப்புறம் அவர் வந்து சொல்வார். முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுவார். அது தொடர்பாக வந்து இன்னும் விளக்கம் கொடுக்க முடியாது. இங்கே வந்து கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தகுதியுமே கிடையாது அப்படிங்கிறது தான் அண்ணாமலையோட வாதமாக இருக்குது. அதே போல் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்காக உழைக்கிற ஒரு தொண்டன் இருக்கான் அப்படின்னா அவன் எதுக்காக உழைக்கிறான்? எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆகிறதுக்காக உழைக்கிறானா? கூட்டணி கட்சிகள் எல்லாமே உழைக்குது அப்படின்னா இப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறாரு, பாஜகக்காரங்க எல்லாம் கொடியை தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க எதுக்காக எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்காக போகிறாங்களா? அமைச்சரவையில் பாஜகவும் இடம்பெறும், நம்மளும் ஒருத்தர் இடம்பெறுவார், அவர் அமைச்சராக இருப்பார், நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே போய் அவர்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் பாஜக தொண்டர்கள்லாம் போய் கொடி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, அவர் கும்பல் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கட்சியில் சும்மா நான் வச்சுக்குவேன், அவங்க ஆதரவோடு நான் ஆட்சி அமைப்பேன், மற்றபடியெல்லாம் பெருசாக கிடையாது, தனிப்பெரும்பான்மை நான் வாங்கிட்டேன்னா அவங்களெல்லாம் கண்டுக்க மாட்டேன், சீண்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க முடியாதுல்ல. இப்போ வந்து அண்ணாமலை கேட்குறது என்ன, ஒரு தொண்டன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. உங்கள் கட்சி தொண்டர்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேறீங்க. அடுத்த கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது. அந்த தொண்டர்களுக்கு வந்து அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குற கட்சிகள் தான் கூட்டணிக்குள்ளே வருது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த கட்சியோட தொண்டனை மதிக்கலை அப்படின்னாலும் அந்த கட்சி தொண்டன் என்ன விரும்புகிறானோ அந்த விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படணும். இப்போ எடப்பாடி பழனிசாமினால் தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய ஒரு ஆளுமை கிடையாது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கு ஏன் மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாரு? இப்போ புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமியெல்லாம் என்ன செய்கிறாரு, அவர் வந்து
விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு போகிறாரு. அதே போல் தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்துது. இந்த சைடு அன்புமணி ராமதாஸ் விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தலாம். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க, ஆட்சி அமைக்கும் போது அந்த ஆட்சி அதிகாரத்தில் நமக்குன்னு ஒரு பங்கு கொடுக்குறாங்க இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்ல. அந்த எண்ணம் தான் வந்து இப்போது எல்லாத்துக்குமே பரவிருச்சு. இதை வந்து தான் அவர் வந்து அண்ணாமலை வந்து இப்படி பேசுகிறாரு. எடப்பாடி பழனிசாமி பேசுகிறது தப்பு. என்னுடைய கருத்து இது தான். ஒரு சாதாரண ஒரு தொண்டனோட கருத்தாக கூட இருக்கலாம், ஒரு முன்னாள் மாநில தலைவரோட கருத்தாக கூட இருக்கலாம். இதை வந்து நான் வந்து அமித்ஷா என்ன பேசினாரோ அதுக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு தொண்டனாக நான் இருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி பாஜகவில் இருக்கிறவங்க யாருமே பெருசாக பேச மாட்டேங்கிறாங்க. பேசணும்ல. அமித்ஷா பேசினதை எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அமித்ஷா பேசினது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற பேசின எல்லா விஷயத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியது யார்? பாஜகவில் நான் தான் பெரிய தலை, நான் தான் பெரியவன், நான் தான் கட்சிக்காக இத்தனை வருஷம் உழைச்சவன், நான் தான் இப்படிப்பட்டவன் அப்படின்னு நினைக்கிற நீங்கள் பாஜகவுக்கு எதிராக வந்து எடப்பாடி பழனிசாமி பேசும்போதே டக்குன்னு அடித்து பேசணுமா வேணாமா? ஏன் பேச மாட்டேறீங்க? அது மேலிடம் பர்மிஷன் வாங்கி தான் பேசணுமா? பர்மிஷன் வாங்கிட்டு பேசிகிட்டு இருக்கக்குள்ள எடப்பாடி பழனிசாமி பாஜக ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவார். அது இல்லாமல் நேற்றுலேருந்து ஒரு உருட்டிகிட்டு இருக்காரு. என்ன உருட்டுன்னா, பெரிய கட்சி இப்போ வந்து எங்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னார். எல்லாருமே வந்து நாம் தமிழர் சீமானை தான் எதிர்பார்த்தாங்க. அவர் சீமானை இன்னைக்கு போட்டு கிளின்னு கிழிச்சிட்டார். திமுகவும் அதிமுகவும் ஒரே குட்டையில் ஊறின மட்டைங்க. அந்த 2 மட்டைங்களும் ஊழலில் திகழச்சு போனதுங்க. அதுங்க பின்னாடியெல்லாம் நான் போய் நிற்க முடியுமா? எனக்கும் அதுக்கும் சரிப்பட்டு வராதுப்பா. நான் ஒரே ஒரு கட்சியோட தான் கூட்டணி, மக்கள் கட்சியோட தான் கூட்டணி, மக்களோட தான் கூட்டணி. நான் மற்றபடி யாரோடையும் கூட்டணி இருக்காது. அது நமக்கு செட்டு ஆகாது, நம்மளால் அது ஒத்து போகாது நமக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டார். இப்போ சீமானம் இல்லையா, அப்புறம் யாருப்பா அப்படின்னு பார்த்தா விஜய் எல்லாம் இனிமே அவர் வந்து வர்றாரு அப்படிங்கிறது மாதிரிலாம் நினைக்கவே முடியாது. கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த இதோட வாஸ் அவுட்டு அப்படிங்கிறத பாஜக முடிவு பண்ணிருச்சோ அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்குது. ஒரு சைடு பாஜக கூட்டணிக்குள்ளே இருக்கிறவங்களை எல்லாத்தையும் விஜய் சைடு தள்ளுறாங்க, விஜய் சைடு பேச்சுவார்த்தை நடத்த வைக்கிறாங்க. இந்த சைடு எடப்பாடி பழனிசாமி அவரை சுற்றுப்பயணம் எல்லாம் பண்ண விட்டு இருக்கிற காசு எல்லாத்தையும் காலி பண்ணி முடிச்சுட்டு அமைதியாக நீ 2வது சுற்றுப்பயணம் 3வது சுற்றுப்பயணம் இன்னும் ஒரு 8 மாதம் இருக்குல்ல, நீ என்ன பண்ணணுமோ பண்ணு. கரெக்டாக தொகுதி பங்கீடு வரும்போது கண்டிப்பாக வந்து பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது அப்படிங்கிறத பாஜக முடிவு பண்ணி வச்சுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தொகுதி பங்கீடு மிக முக்கியமானது. இப்போ பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா 50+ கிட்டத்தட்ட ஒரு 70 தொகுதியாவது அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்படி எதிர்பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுக்க முடியாது. ஏன்னா தனிப்பெரும்பான்மை அப்படிங்கிறதுல அவர் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. 170 தொகுதிகளில் வந்து அவர் போட்டி போடுவேன்னு சொல்கிறார். பாஜக மட்டுமே 50+ தொகுதியில் நிற்க போகிறாங்க. அப்போ அவங்கள நம்பி வர கூட்டணி கட்சிகளுக்கு என்ன கொடுத்தாகணும்? எடப்பாடி பழனிசாமி ஏதாவது கொடுத்தாகணும்ல. அப்படி கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இப்போ பேச்சுவார்த்தையில் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது போக தான் தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை பேசினது, டிடிவி தினகரன் பேசினது, அப்புறமா இப்போ பாஜக எதிர்பார்க்குற தொகுதிகள் 50+, இதை வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக ஒன்று வந்து எடப்பாடி பழனிசாமி கையில் வந்து அதிமுக இருக்காது, இல்லை பாஜக எதிர்பார்க்குற தொகுதிகளை கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் மேலும் சிக்கல் தொடர்ந்து வருது. நாம் தமிழர் கட்சியும் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லி சீமான் சொல்லிட்டாரு. இப்படி தொடர்ந்து எல்லாமே எடப்பாடி பழனிசாமியை நிராகரிக்கும் போதும் புறக்கணிக்கும் போதும் எடப்பாடி பழனிசாமி தவறான ஒரு தகவலை, பொய்யான ஒரு விஷயத்தை வந்து தொண்டர்கள் மத்தியில் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அதுதான் வந்து தொண்டர்கள், அதிமுக தொண்டர்களுக்கும் அதிருப்தியாக இருக்குது. ஒன்றும் பாஜகவோட நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டீங்க, கூட்டணியை விட்டு விலகி வந்தீங்க. அதுக்கப்புறமா ஏன் கூட்டணி வச்சிங்க? அதுக்கான உண்மையான காரணம் சொல்லணுமா வேணாமா? ஒரு கட்சி தலைவர் நான் சொல்லணுமா, தொண்டர்களுக்கு புரிய வைக்கணுமா வேணாமா? அதையும் சொல்ல மாட்டேங்கிறாரு, கூட்டணி வச்சுட்டார். இப்போ பாஜக இழுப்புக்கு போகிறாரு. எதுக்காக போகிறாரு? கூட்டணி விட்டு வழியே வாங்க அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்க்குறாங்க. இன்னமும் அதிமுக பாஜக கூட்டணியை பெருசாக அவங்க வந்து அதிமுக தொண்டர்கள் விரும்பலை. அதே போல் பாஜகவில் இருக்கிறவங்க அண்ணாமலை போல் ஒரு தலைவர் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த 2 தரப்புலையும் வந்து சில முரண்பாடுகள் இருக்குது. அண்ணாமலை வேணான்னு சொன்னது எடப்பாடி பழனிசாமி. அண்ணாமலை இருந்தால் நம்மளை டம்மி ஆக்கிடுவார், தேர்தல் பிரச்சாரம் போக்குவரத்து எல்லாத்துலேயுமே அண்ணாமலை ஆதரவாளர் தான் அதிகமாக இருப்பாங்க, அண்ணாமலையை பேச விடாதீங்க, வாயை கட்டி போடுங்க அப்படின்னு அமித்ஷாட்ட எடப்பாடி பழனிசாமி சொல்லி தான் அவரை தள்ளி வச்சாங்க அண்ணாமலையை. ஆனால் இந்த மாதிரி பேசும்போது அண்ணாமலை பேசாமல் இருக்க முடியாதுல்ல. எனக்கு பாஜகவில் கட்சியே கூட பதவி வேணாம்யா, நான் தொண்டனாக கூட இல்லை, எனக்கு கட்சியை விட்டு நிப்பாட்டிட்டு போகிறாங்க, எனக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது அப்படின்ட்டார் அண்ணாமலை. எனக்கு ஒரு அமித்ஷா என்ன சொன்னார், அதை வந்து ஒரு சாதாரண தொண்டனா அதை மறுத்து பேசக்கூடிய கட்சிகளுக்கு நான் பதில் சொல்லி தான் ஆகணும்.
ஒரு தன்மானம் உள்ள ஒரு தொண்டன் இப்படி தான் பேசுவான் அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்கிறாரு. இந்த அண்ணாமலையோட இந்த பேச்சை, இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.